இந்த ஃபாஸ்ட் ஃபுட்னாலே நமக்கு ஃபாஸ்ட் ஞாபகத்துக்கு வருது இந்த பர்கரும் பீஸாவும் தான். அப்படி இந்த பர்கரும் பீஸாவும் நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரியே ஜப்பான்ல இருக்குமா கேட்டா கண்டிப்பா கிடையாது. அங்க இதை விட வித்தியாசமா இருக்கும். அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவது இருக்கிற அந்த வித்தியாசமான பர்கர் என்னதுன்னா பிளாக் பர்கர். நார்மல் பர்கர் வந்து பிரவுன் கலர்ல இருக்கும். ஆனா இந்த பர்கர் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கலர்ல இருக்கும். இந்த பிளாக் பர்கரை அவங்க எப்படி மேக் பண்றாங்கன்னா, பர்கரோட மேல இருக்கிற பன்னுல பேம்போட சார்கோல கலக்குறாங்க. அதாவது மூங்கிலோட கறிக்கட்டையை கலக்குறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கான சீஸ்லயும் பாத்தீங்கன்னா இந்த பேம்பு சார்கோல கலக்குறாங்க. அதுக்கப்புறம் உள்ள வைக்கிற அந்த பேட்டியை கொஞ்சம் கருக விட்டு எடுக்கிறாங்க கலருக்காக. கடைசியா சாஸ் ஊத்துறாங்க. அந்த சாஸ் டொமேட்டோ சாஸ் கிடையாது. அங்கதான் பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, இந்த ஸ்குவிட்டோட இங்க், அதாவது இந்த ஆக்டோபஸ் பயந்து போகும்போது தன்னை தற்காத்து கொள்றதுக்காக தான் உடம்புல இருந்து ஒரு இங்கை வெளியே விடும் கடல்ல. அந்த இங்கை எடுத்து இந்த சாஸா மேக் பண்ணி ஊத்துறாங்க. ப்ரோ அது சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சாப்பிடலாம். இப்படி எல்லா இன்கிரிடியன்ட்டும் பிளாக்லயே செஞ்சு ஜப்பான்ல இருக்கிற அந்த பர்கர் கிங்ங்கிற கம்பெனி பிளாக் பர்கரை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. சரி ப்ரோ இது சாப்பிட எப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்மலான பர்கர் டேஸ்ட் தான். ஆனா இருந்தாலும் எதுக்கு இதை பிளாக்ல பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை நான் கடைசி சொல்றேன். இப்போ நம்ம லிஸ்ட்ல ஒன்னாவதா இருக்கிற அந்த வித்தியாசமான பீஸாவை பாக்குறதுக்கு முன்னாடி, உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபுட்னாலே பர்கரும் பீஸாவும் ரொம்ப பிடிக்கும்னா கமெண்ட் செக்ஷன்ல எல்லோ கலர் காட்ட கமெண்ட் பண்ணுங்க. இல்ல ப்ரோ நமக்கு என்னைக்கும் ஃபாஸ்ட் ஃபுட்னாலே சிக்கன் ரைஸ் தான் அப்படின்னு ஆளா இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல ரெட் கலர் காட்ட கமெண்ட் பண்ணிட்டு நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க. இப்போ நம்ம லிஸ்ட்ல ஒன்னாவதா இருக்கிற அந்த வித்தியாசமான பீஸா என்னதுன்னா ஸ்குவிட் இங்க் பீஸா. ஆல்ரெடி நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த ஸ்குவிட் இங்க் வச்சு தான் இந்த பிளாக் பர்கரை மேக் பண்ண முடியும்னு. சேம் அதே கான்செப்ட் தான் இந்த ஸ்குவிட் இங்க் பீஸாவுக்கும். இது எப்படி மேக் பண்றாங்களா, நார்மலா பீஸா செய்யற மாதிரி செஞ்சு சாஸுக்கு பதிலா ஸ்குவிட் இங்க் கலந்து கொடுக்குறாங்க. பாக்குறதுக்கே அப்படியே கருப்பு கலர் கன்றாவே இருக்குது. சரி விடுங்க ப்ரோ இதெல்லாம் எதுக்கு இப்படி பண்றாங்க அப்படின்னு திரும்பி கேட்டீங்கன்னா, ஜப்பான்ல பாத்தீங்களா இவங்க சாப்பாட்டோட டேஸ்ட் கொடுக்குற முக்கியத்துவத்தை விட சாப்பாட்டோட அழகுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம பிளாக் ஜப்பான்ல ரொம்ப உன்னதமான நிறமா இருக்கு. இந்த கருப்பு வந்து ஜப்பான் தியாகத்தை வெளிப்படுத்துறதாகவும் ரொம்ப எலகண்டான கலரா இருக்கிறதுனால ஜப்பான் பீப்புள்ஸ் ரொம்ப அதிகமா லைக் பண்றாங்க. இப்போ நீங்க பார்த்த மாதிரியே கருப்பு கலரை வச்சு சும்மா ஏகப்பட்ட ஃபுட்டை ஜப்பான் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதை பத்தி வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல பார்ட் 2 அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வீடியோ மேக் பண்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.